அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த சத்தத்தை கவனிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்கும்போது, அவரை தேடும்போது கிடைக்கும் நன்மைகளை கடந்த நாட்களில் அநேக வசனங்கள் வாயிலாக கேட்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சாட்சிகள் வருகிறது. எல்லா சாட்சிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று வேத வசனத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியத்தை பார்த்து இதை வாசித்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் தலைப்பை நான் வாசிக்கிறேன். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒரு ராஜா, பெலிஸ்தருடைய தேசத்து ராஜா தாவீதை துரத்தி விடுகிறான். ஏன் துரத்தி விடுகிறான்? அவன் துரத்தி விடும்போது பாடக்கூடிய சங்கீதம் தான் சங்கீதம் 34. எந்த நிலையில் துரத்தி விடப்படுகிறான்னா, 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு நிலை அங்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓடி ஓடி அவன் ஒளிந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு ஆசாரியனை போய் பார்க்கிறான். அதனுடைய நிலையை நான் வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆசாரியனாகிய அகிமெலேக்கிட்ட தாவீது கேட்கக்கூடிய வார்த்தை, இப்பொழுதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ரொம்ப பசி தாவீதுக்கு. பார்த்திங்கன்னா அந்த பசிக்கின் கொடுமை தாவீதுக்கு நிறைய நடக்கும். அவனுக்கு தகப்பனும் தாயும் கைவிட்டார்கள் என்ற ஒரு சூழலில் அவன் பாட்டாக பாடுகிறான். கைவிட்டாலும் கர்த்தரோவினை சேர்த்துக்கொள்வான்றான். அப்சலோம் துரத்தக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், சவுல் துரத்தக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அவனுடைய நிலைகளில் பிரயாணங்களில் வனாந்திர பாதையில் பசி நிறைய வருது. நாபால் இடத்துலையும் அதே காரியம். எருசலேமில் தண்ணீர் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். இங்கேயும் இப்படி ஒரு பசி காரியம் அவனுக்கு வருகிறது. அப்போ இருக்குமா, ஒரு 5 அப்பம் இருக்குமா அப்படின்றான். அதற்கு ஆசாரியன், வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். 4ஆம் வசனம். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். பரிசுத்த அப்பம், சமூகத்து அப்பம், 5 அப்பம் அங்கே இருக்கணும். அந்த அப்பத்தினுடைய அளவு ஒவ்வொன்றும் பெரிதாக இருக்கும். நான் கொடுக்குறேன். இன்றைக்கு சாபத் டே, ஓய்வு நாள் வரப்போகிறது. இந்த அப்பத்தை எடுத்து புதிய அப்பத்தை நான் வைக்க தான் போகிறேன். பழைய அப்பத்தை நான் தாரேன். ஆனால் பிரமாணத்தின்படி பழைய அப்பத்தை புசிக்கிறவர்கள் கூட ஸ்திரீகளை தொற்றுக்கக்கூடாது, ரொம்ப பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதற்கு தாவீது தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதி உத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்று முந்தின நாள் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்ப பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். தாவீது ஆசிரியர் சொன்னான், சாதாரண இன்னொரு அப்பத்தை பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்களா? இது சாதாரண அப்பந்தான். நானும் சுத்தமாக இருக்கிறேன், ஸ்திரீகள்கிட்ட போகலை. என்னுடைய வாலிபர்களுடைய உள்ளாடைகளும் அங்கே சுத்தமாக தான் இருக்குது, ரொம்ப பரிசுத்தமாக தான் நாங்கள் இருக்குன்றாங்க. ஆனால் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கு இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகளை எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரர்கள் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மெய்ப்பனுக்கு தலைவனாக இருந்தான். இந்த ஏதோமியர் தான் ஏசா வம்சத்தில் வர்றவங்க. சவுல் தாவீதை துரத்திக்கிட்டே இருக்கிறான் சூழல். இந்த ஏதோமியன் தான் சவுலுக்கு தகவல் சொல்லிவிடுகிறான். பின்பாகவும் துரத்தக்கூடிய நாள் வருது. ஆனால் இதை அறிந்த தாவீது 8ஆம் வசனத்தில் அகிமெலேக்கிட்ட போய், அந்த ஆசாரியன்கிட்ட போயிட்டு, ஏதாவது ஒரு பட்டயம் இருக்குமா, ஈட்டி இருக்குமான்னு கேட்குறான். அவன் சொல்லுகிறான், வாசிக்கிறேன். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆகிலும் பட்டயம் ஆகிலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமாக்கப்பட்டபடினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களாகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லை. ஆசாரியன்கிட்ட பொய் தான் தாவீது சொல்லுகிறான். எப்படின்னா, என் மாமனார் தான் நீ அனுப்பிச்சி விட்டாரு, நான் பட்டயத்தை வேறு இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு அவசர வேலையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாமனாருக்கும் இவனுக்கும் பிரச்சனை என்பது ஆசாரியனுக்கு பெரிதாக விளங்கவில்லை.
இல்லை. ஆனால் இங்கே அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ ஆசாரியன்ட்ட பட்டயத்தை கேட்குறாரு, ஈட்டியை கேட்குறாரு. ஆசாரியனுடைய பதில் அடுத்த வசனம், அதற்கு ஆசாரியன், நீ ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிசனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும். கோலியாத்தின் பட்டயத்தை புகழ்றான் தாவீது, அதற்கு நிகரல்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அங்கிருந்து புறப்பட்டு போய் அபிமெலேக்குக்கு முன்பாக அங்கே மாட்டிக்கொள்ளுகிறான். அங்கே அந்நிய தேசத்துக்குள்ளே போகிறான். போகும்போது தான் 15 வசனம் 21 அதிகாரம் 15 வசனம், எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். கொஞ்சம் வேடிக்கையான ஒரு சம்பவம். பெலிஸ்த தேச ராஜாட்ட போய் அடைக்கல போகிறான். அங்கே மாட்டிக்கொள்ளுகிறான். மாட்டிக்கொள்ளுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோலியாத்தின் பட்டயம் அங்கே இருக்குது. இவன் தான் கோலியாத்தை கொன்னவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கோலியாத்தை கொல்றதுக்கு பட்டயம் தேவைப்படலை, கவனும் ஒரு கல்லும் கூழாங்கல். ஆனால் இன்னைக்கு சவுல் துரத்துறதுனால ஏதாவது ஒரு பட்டயம் இருக்குமா? இன்றைக்கும் நம்மளும் சில நேரங்களில் பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருப்போம், பெரிய பெரிய காரியங்களை தேவன் பட்சத்தில் நின்று செய்திருப்போம். ஆனால் சில மனிதர்கள், அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளை போல் இருக்கிற மனிதர்களாக கூட இருக்கலாம், துரத்தும் போது அந்நிய பட்டயத்தை நம்ம நாடுவோம். அப்படி நாடக்கூடாது. அந்நிய பட்டயத்தை புகழ்வோம், இதற்கு நிகர் இல்லையே அப்படின்னு சொல்லி புகழ்வோம். தாவீது புகழ்ந்ததுனால தான் அபிமெலேக்குக்கிட்ட அங்கே மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த பட்டயம் ஒருவேளை எடுத்துகிட்டு போகலன்னா கூட தாவீது அங்கே மாட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. அவன் அங்கே வேஷம் மாறுறான், பைத்தியக்கார வேஷம் போடுறான். அதனால தான் சங்கீதம் 34 பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வருகிறது. நான் உங்களை அந்த சங்கீதம் 34 பற்றின புரிதல் உங்களுக்கு அழுத்தமாக வேண்டும் என்பதற்கு தான் இதனுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அப்போ சொல்கிறான், அபிமெலேக்கு ராஜா கிட்ட என்ன தப்புவித்தீரே, தப்புவித்ததுக்கு எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே என்று சொல்லி அவன் செய்த தவறையும் திருத்தி கொண்டு அங்கே பாடுகிறான். ஆண்டவரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து நாளை தினத்தில் அதனுடைய காரியங்களை நம்ம பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை காலத்தில் ஸ்தோத்தரிப்போம். அந்நிய பட்டயத்தை புகழ வேண்டாம். ஒருவேளை படிப்பை புகழலாம், திறமையை புகழலாம், தாளந்துகளை புகழலாம், நம்முடைய மேன்மையை புகழலாம். அதெல்லாம் அந்நிய பட்டயம். கத்தரை புகழணும். என்னுடைய கையின் சாமர்த்தியம் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து தந்ததுன்ட்டு நீ சொல்லக்கூடாது, எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி பாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அந்நிய பட்டயத்தை புகழ வேண்டாம். அப்படி புகழ்ந்ததுனால வந்தது தான் அவனுக்கு இக்கட்டு, பைத்தியக்காரன் வேஷம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இன்றைக்கு எச்சரிக்கையோடு கூட சொல்லுகிறேன், கர்த்தரை நாம் எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றால் அந்நியரை புகழ வேண்டாம், அந்நிய காரியங்களை புகழ வேண்டாம். கண்களை முடிச்சு வைப்போமா? கண்களை மூடுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, தாவீது வேஷம் மாறின போது பாடின சங்கீதத்தை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாளை தினத்தின் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்க எங்களுக்கு உதவிச்சிங்க ராஜா. நாங்களும் நிறைய காலங்களில் அந்நியர்களை புகழ்ந்திருக்கலாம், அந்நிய காரியங்களை, நீர் விரும்பாத உமக்கு அந்நியமான காரியங்களை புகழ்ந்திருக்கலாம். அது அந்த குறைகளை கிருபையாய் மன்னிங்க, எங்களை கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை கற்றுத்தாங்க. நல்ல ஆவியான ஒரு செம்மையான பதிலை எங்களை நடத்துவாராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.